இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் த எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தோம். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 31 பார்த்தோம். இந்த செஷன்ல மேற்கொண்டு தொடரலாம். பேராகிராஃப் 31 அதனுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் மீண்டும் நினைவு கூறுவோம். இந்த புவி சார்ந்த உலகம், மெட்டீரியல் வேர்ல்டு, நமக்கெல்லாம் அதுதான் தெரியும். நம்முடைய வாழ்க்கை எல்லாமே அதில் தோன்றி அதிலே முடிந்து விடுகின்றது நம்மை பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன, ஒரு மனிதனுக்கிட்ட அவனுடைய உலகம் எது அப்படின்னா இந்த மெட்டீரியல் வேர்ல்டு, எர்த்லி எக்ஸிஸ்டன்ஸ். அதை தாண்டி அவனுக்கு தெரியாது. ஆனால் இந்த மெட்டீரியல் வேர்ல்டு என்பது ஏன் தெரியாம, அது ஒன்றுதான் நமக்கு தெரியும். எந்த காரணத்தினால்னா, நம்முடைய புலன்களினால் இந்த உலகம்தான் அறியப்படுகின்றது. அதனால இந்த புவி சார்ந்த உலகம் தான் நம்மை பொறுத்த வரைக்கும் உண்மை. இதை தாண்டி வேறு உலகங்கள் இருக்கின்றனவா என்றால், மனிதனை கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்கு, வேற எதுவும் உலகங்கள் இல்லை, நான் கண்ணால பார்க்க முடியல, எந்த விதத்திலையும் அறிய முடியவில்லை, அதனால மற்ற உலகங்கள் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்றுதான் ஒரு மனிதன் கூறுவான். ஆனால் எப்பொழுது ஒருவருக்கு இந்த புலன்களை கடந்த ஞானம், புலன்களை கடந்த அறிவு என்கின்ற ஒரு சக்தி, ஒரு விசேஷமான ஒரு திறன் கிட்டுகின்றதோ, அப்பொழுது என்ன உணர முடியும் என்றால், இந்த புவி சட உலகை தாண்டியும் உலகங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதைத்தான் பகவான் சட உலகிற்கு அப்பால் உள்ள உலகங்களைத்தான் பகவான் சூப்ரா டெரஸ்ட்ரியல் வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிறாரு. சட்டில் பிசிக்கல் வேர்ல்ட்ஸ், சட்டில் வேர்ல்ட்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சட்டில் வேர்ல்ட்ஸ்னா சூட்சமமான உலகங்கள், சூப்ரா டெரஸ்ட்ரியல் எக்ஸிஸ்டன்ஸ் என்று வெவ்வேறு பெயர்களிட்டு பகவான் அழைக்கின்றார். எவ்வாறு நம்மளுடைய சட உலகம் என்பது உண்மையோ, அந்த அளவிற்கு உண்மை இந்த சூட்சம உலகங்கள், சட்டில் வேர்ல்ட்ஸ். அதிலும் வாழ்வு என்பது இருக்கின்றது, எக்ஸிஸ்டன்ஸ் என்பது அதிலும் இருக்கின்றது, அதுவும் உண்மை. அது குறித்த உணர்வு நிலையை நாம் எட்ட முடியும். எப்படி நம்ம புவி சார்ந்த உலகத்தினுடைய உணர்வு நிலையை நாம் கொண்டுள்ளோமோ, அதே போல் புவிக்கு அப்பாற்பட்ட உலகங்களினுடைய உணர்வு நிலையை நாம் எட்ட முடியும். அது மாத்திரமல்ல, இந்த புவிக்கு அப்பாற்பட்ட உலகங்கள் நம்முடன் ஒரு தொடர்பை கொண்டுள்ளன. இந்த தொடர்பு என்பது எப்படி இருக்கின்றது என்றால், தொடர்பு, பிணைப்பு இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, மறைந்து உள்ளது, நேரடியாக இல்லை. இப்போ நம்ம இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் நம்ம நேரடியான தொடர்பு இருக்கு. ஆனால் இந்த சட்டில் வேர்ல்ட்ஸ், அவைகளுடனான நம்மளுடைய தொடர்பு மறைந்து இருக்கின்றது. இருக்கு, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். ஸோ ஆல்ரெடி இந்த சட்டில் வேர்ல்ட்ஸ், சூட்சும உலகங்களுடனான தொடர்பு நம்முடன் இருந்து கொண்டே இருக்கின்றது, நாம் அறிவதில்லை. அதுதான் வித்தியாசம். ஸோ எந்த அளவிற்கு இந்த புவி சார்ந்த வாழ்வு என்பது உண்மையோ, புவி சார்ந்த உலகம் என்பது உண்மையோ, அந்த அளவிற்கு புவிக்கு அப்பாற்பட்ட உலகங்களும் உண்மை. இந்த கருத்தை பகவான் வலியுறுத்துகின்றார். நம்முடைய ஆன்மாவிற்கு இந்த மேல் உலகங்கள், அதில் உள்ள உணர்வு நிலை, அவைகளை எல்லாம் நம் ஆன்மா எட்ட முடியும்.
அது குறித்த அனுபவத்தை ஒருவர் அடைய முடியும். அது மாத்திரமல்ல, அவ்வுலகங்களினுடைய விதியை நாம் அறிந்து நாம் அவற்றை வெளிப்படுத்த முடியும். அந்த மேலுலகங்களிலுடைய விதியை ஒருவர் அறிந்து அதை நாம் இங்கு செயல்படுத்த முடியும். அவ்வாறு ஒருவர் செய்யவில்லை என்றால், இங்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார்? அவ்வாறு ஒருவர் செய்யவில்லை என்றால், நம்முடைய ஜீவனினுடைய ஒரு முழு நிறைவை நாம் எட்டவில்லை என்று அர்த்தம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு நமக்கு தெரியும். அவர் புவி சார்ந்த விதிகளை மாத்திரம் அவர்கள் அவர்கள் அதன் மீது மாத்திரம் ஆளுமை கொள்ளவில்லை. பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் ஸ்ரீ அன்னையும் புவிசாரா உலகங்களினுடைய விதியையும் அவர்கள் தம் வசம் ஆக்கி அவர்கள் ஈவன் உலக நடவடிக்கைகளில் கூட அவைகளின் மூலமாக செயல்பட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆன்மீகத்திலும் அந்த விதிகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் அனைவருமே அறிவோம். ஆகையினால ஒருவர் புவி சார்ந்த விதிகளை மாத்திரம்தான் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இப்போ சாதாரண மனிதனை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த புவி சார்ந்த விதிகளைத்தான் நாம் பயன்படுத்துகின்றோம். ஆனால் அந்த ஒரு எல்லைக்குள் நான் ஒரு மனிதன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறே இருந்துவிட்டால் அவன் தன்னுடைய முழுமையை எட்ட முடியாது அப்படிங்கிறார். அவனுடைய முழு உயரத்தையும் முழுமையையும் ஒரு மனிதன் எட்ட முடியாது என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் ஒரு மனிதனுடைய ஆன்மன் பொதுவாக என்ன கருதப்படுகின்றது என்றால், நம்மளுடைய ஆன்மீக பாரம்பரியத்துல என்ன கருதப்படுகின்றது என்றால், ஒரு மனிதனுடைய ஆன்மன் முழுமையை எட்ட வேண்டும் என்றால், பூரணத்துவத்தை எட்ட வேண்டும் என்றால், அது இவ்வுலகத்தில் சாத்தியமில்லை. இந்த புவி சார்ந்த உலகத்தில் சாத்தியமில்லை. அது மேலுலகங்கள். இப்போ கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கொண்டால் அவர்கள் என்ன கோருகின்றார்கள்? அவர்கள் பொதுவாக மனிதனுடைய மறுபிறவியை அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவர்களுடைய கூற்று என்ன அப்படின்னா, ஆன்மனினுடைய ஒரு தற்காலிகமான ஒரு இருப்பிடம்தான் இந்த புவி. அதில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நன்மை செய்கின்றீர்களோ அல்லது தீமை செய்கின்றீர்களோ, எது அதிகம் செய்கின்றீர்களோ அதை பொறுத்து நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம் அல்லது நரகத்திற்கு செல்லலாம். ஆகக்கூடிய உங்களுடைய ஆன்மனினுடைய உண்மையான இருப்பிடம் சொர்க்கம்தான், இந்த புவி இல்லை என்று கிறிஸ்டியானிட்டியில சொல்றாங்க. நம்முடைய ட்ரெடிஷ்னல் ஸ்பிரிச்சுவல் திங்கிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன்மன் இந்த உலகத்தில் தன்னை பிடித்துள்ள தலைகளில் எல்லாம் இருந்து விடுபட்டு அது அந்த பரம்பொருளை அடையணும். அப்பதான் அது முழு நிறைவை எட்டும். புவியில் இருக்கிற வரைக்கும் அது ஒரு பிணைப்பில் தான் இருக்கும், ஒரு கட்டுண்டு தான் இருக்கும். அதனுடைய முழு நிறைவை எட்ட முடியாது என்று நம்முடைய பாரம்பரிய ஆன்மீக கோட்பாடுகளில் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் சொல்றாங்க. அப்கோர்ஸ் இது வேதங்களிலும் உபநிடதங்களிலும் அவ்வாறு கூறப்படவில்லை. பிற்பாடு வந்த ஆன்மீக கோட்பாடுகளில் தான், எஸ்பெஷலி மாயாவாத கோட்பாடுகள், அதை ஒட்டி உள்ள கருத்துக்களில் தான் இவ்வாறு கூறப்படுகின்றது. புவியில் ஒரு மனிதனுடைய ஆன்மாவிற்கு புவி வாழ்வு என்பது ஒரு மனிதனுடைய ஆன்மாவினுடைய இலக்கு கிடையாது. இங்க இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடையாது என்றுதான் கூறுகின்றார்கள். ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார் என்றால், அவ்வாறு ஒருவர் எண்ண தேவையில்லை. இந்த மேலுலகங்கள், அதாவது உயர் உணர்வு நிலையை சார்ந்த மேலுலகங்கள், அதில் மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய ஆன்மா பரிபூரணத்தை எட்ட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது மாத்திரம் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். அங்கேயும் எட்ட முடியும், இந்த புவியிலும் எட்ட முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார்? அனைத்திற்கும் பின்னால் அந்த இறை மெய்மை இருக்கின்றது, டிவைன் ரியாலிட்டி அனைத்திற்கும் பின்னால் இருக்கின்றது.
அனைத்திற்கும் பின்னால் உள்ள இறை மெய்மை இந்த மேலுலகங்கள், சூப்ரா டெரஸ்ட்ரியல் வேர்ல்ட்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலுலகங்கள், சூட்சும உலகங்கள். அங்க ஒரு முழுமையான ஒரு வெளிப்பாட்டை ஏற்படுத்த முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எவ்வாறு ஒரு மனிதனுடைய ஆன்மன் முழு நிறைவை எட்ட வேண்டும் என்றால் அந்த எல்லாம் கடந்த அந்த நிலை, அதை அடைய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லையோ, அதே போன்று இந்த மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருள், இந்த டிவைன் ரியாலிட்டி, அதனுடைய முழுமையான வெளிப்பாடும் இந்த சூப்ரா டெரஸ்ட்ரியல் வேர்ல்ட்ஸ், அதாவது இந்த சூட்சும உலகங்கள் என்று கூறுகின்றோமே, அங்கு அது சாத்தியமில்லை என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அது இடைப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அதற்கு மேலேயும் செல்ல முடியாது, கீழேயும் பண்ண முடியாது. அந்த இடம் என்ன பகவான் என்ன கூறுகின்றார்? அதை டைப்பல் வேர்ல்ட் என்று குறிப்பிடுகின்றார். டைப்பல் வேர்ல்ட் என்றால் மாறா நிலையை உடைய உலகங்கள். அங்க ப்ராக்ரஸ் கிடையாது. ஒரு ஆன்மன், ஒரு மனிதனுடைய இந்த சைத்திய புருஷன் ஒரு மனிதனுடைய உடலை விட்டு சென்ற பின் மீண்டும் மற்றொரு உடலை எடுத்து இந்த புவியில் தோன்றும் பொழுதுதான் அது தன்னுடைய முன்னேற்றத்தினுடைய பயணத்தை இந்த புவியில் தான் தொடர முடியும். இந்த இடைப்பட்ட காலத்துல அது ஸ்டாக்னண்டா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. மதர் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ மீண்டும் மீண்டும் அந்த புவியில் தோன்றுவதன் மூலம்தான் ஒருவருடைய ஆன்மன் முழு வளர்ச்சியை எட்ட முடியும். இந்த மேலுலகங்கள் என்று சொல்கின்றோமே, மேலுலகங்கள் என்றால் இந்த இடைப்பட்ட நிலை. கீழே இருப்பது புவி, டெரஸ்ட்ரியல். அதுக்கு அடுத்தது சூப்ரா டெரஸ்ட்ரியல். இந்த சூப்ரா டெரஸ்ட்ரியல் தான் இடைப்பட்ட உலகங்கள், சட்டில் வேர்ல்ட்ஸ். அதற்கு மேலே இருப்பது இந்த சச்சிதானந்தம் இருக்கக்கூடிய சூப்ரா காஸ்மிக் ஸ்டேட். அது எல்லாம் கடந்த நிலை. இந்த இடைப்பட்ட உலகங்கள்ல ப்ராக்ரஸ் இருக்காது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் அங்கு சாத்தியம் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். அதே சமயம் இந்த புவி சார்ந்த உலகம், இந்த மெட்டீரியல் வேர்ல்ட், சட உலகம், அதில் காணக்கூடிய மனிதனுடைய வாழ்வு, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மெய்ப்பொருளினுடைய ஒரு சுய வெளிப்பாடுதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த மெட்டீரியல் வேர்ல்ட், இந்த புவி, அதில் காணக்கூடிய மனிதனுடைய வாழ்வு, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மெய்ப்பொருளினுடைய சுய வெளிப்பாட்டினுடைய ஒரு பகுதிதான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதில் என்ன காணப்படுகின்றது என்றால் அந்த இறைவனுடைய வெளிப்பாட்டிற்கான சாத்தியக்கூறுகள் இந்த புவி சார்ந்த மனிதனுடைய வாழ்வில் காணப்படுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதே பாசிபிலிட்டி எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த சூப்ரா டெரஸ்ட்ரியல் உலகத்திலையும் அதில் இருக்கக்கூடிய ஜீவன்கள்லையும், ஆனால் அதுவும் டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான், அதுலேயும் டிவைன் பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் இங்க புவியில இருக்கக்கூடிய மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய டிவைன் பாசிபிலிட்டியோட விசேஷ அம்சம் என்னவென்றால், இங்க இருக்கிற நம் கிட்ட இருக்கிற பாசிபிலிட்டி, அதாவது சாத்தியக்கூறுகள், நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வெளிப்படாத சாத்தியக்கூறுகள் இவல்யூஷனரி, பரிணாமத்திற்கு உட்பட்டவை. ஆகையினால் காலப்போக்கில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அங்க அப்படி இருக்காது. முக்கியமாக இன்னொரு கருத்தையும் பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், நம்முடைய புவி சார்ந்த வாழ்வு, மனிதனுடைய வாழ்வுல இறை மெய்மையினுடைய வெளிப்பாட்டிற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அது மாத்திரம் அல்ல, மற்ற உலகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இங்கு இருக்கின்றன என்று குறிப்பிடுகின்றார். இட் கண்டைன்ஸ் the possibilities of all the other worlds in it. அதுதான் விசேஷம். இந்த புவி சார்ந்த உலகினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த புவி சார்ந்த வாழ்வினுடைய சாத்தியக்கூறுகள் மாத்திரம் நம்மிடம்
புதைந்து இல்லை. மற்ற உலகங்களினுடைய சாத்தியக்கூறுகளும் நம்மிடம் காணப்படுகின்றன என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் அவைகள் எல்லாம் வெளிப்படாத நிலையில் இருக்கலாம். ஆனால் அதை நாம் சித்தியாக எட்ட முடியும் அப்படிங்கிறார். அன்ரியலைஸ்ட் பட் ரியலைசபிள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, புவி சார்ந்த வாழ்வு என்பது ஏதோ ஒரு தற்செயலாக நகர்ந்த விஷயம். இது ஒரு விபத்து. இது தெய்வாம்சம் பொருந்தியது அல்ல, துன்பம் நிறைந்தது என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுகின்றார். அதே போல இந்த உலகம் என்பது ஒரு மாயா என்கின்ற சக்தியினுடைய ஒரு தோற்றமும் அல்ல. மாயை தனக்கென்றே ஒரு காட்சியை ஏற்படுத்தி கொண்டு அவ்வாறு அமைத்துள்ள ஒரு அமைப்பும் இந்த உலகம் இல்லை. நம்மளுடைய மனித வாழ்வு கிடையாது. அதே போல அது ஏதோ நம்முடைய ஆன்மன் இந்த நிலையின் இந்த உலகத்தில் வாழ்வை என்பதை ஏற்றுக்கொண்டு அதில் அடையக்கூடிய துன்பங்களை விரும்பியோ விரும்பாமலோ அடைந்து இறுதியில் அதிலிருந்து முக்தி பெற வேண்டும், இந்த உலக வாழ்வை தொடர்ந்து விட்டு முக்தி பெற வேண்டும் என்கின்றது என்பதும் அல்ல. ஸோ இதையெல்லாம் பகவான் நெகேட் பண்றார். அதற்கு மாறாக இந்த புவி வாழ்வு என்பது என்ன? அது நம்முள் இருக்கக்கூடிய பரம்பொருள் மெல்ல மெல்ல இந்த பரிணாமத்தின் மூலமாக நம்மிலிருந்தே வெளிப்படுவதுதான் நம்முடைய புவி வாழ்வு அப்படிங்கிறார். அது எதை நோக்கி செல்கின்றது என்றால், அந்த சுப்ரீம் ஸ்பிரிச்சுவல் லைட், அந்த மெய்ப்பொருளினுடைய பரம்பொருளினுடைய ஒரு ஆன்மீக ஒளி, சக்தி, மகிழ்ச்சி, ஒருமை இது எல்லாத்தையும் நோக்கித்தான் நம்மளுடைய வாழ்வு செல்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். அதே போல அவ்வாறு செல்வதில் அது பல்வேறு பலதரப்பட்ட அமைப்புகளின் மூலம் அதை தன்னை வெளிப்படுத்துகின்றது. இந்த நோக்கத்தை அது நிறைவேறும் வகையில் அது பயணிக்கையில் அது எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது? மேனிஃபோல்டு டைவர்சிட்டி, பலதரப்பட்ட அமைப்புகளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது ஒரே மாதிரி இருப்பதில் மேனிஃபோல்டு டைவர்சிட்டியில தான் இந்த உலகத்தில் அனைத்துமே வெளிப்படுகின்றன. ஆகையினாலே இங்கு பகவான் இங்கே உறுதியாக என்ன கோருகின்றார் என்றால், இந்த புவி சார்ந்த வாழ்வினுடைய சிருஷ்டி, டெரஸ்ட்ரியல் கிரியேஷன், அதுல ஏதோ அனைத்தையும் பார்க்கும் ஒரு நோக்கம் புதைந்துள்ளது என்று குறிப்பிடுகின்றார். There is an all-seeing purpose in the terrestrial creation என்று பகவான் குறிப்பிடுங்க. ஸோ ஏதோ நோக்கம் இருக்கு அப்படிங்கிறார். இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. The world is not an accident, it is a willed manifestation of the divine அப்படிங்கிறது தான் பகவானினுடைய கூற்று. ஸோ இட் இஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், இட் ஹேஸ் சம் ஸ்பெஷல் பர்பஸ். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வுக்கும் ஏதோ நோக்கம் இருக்கின்றது. பர்பஸ்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸை நம்ம யாருமே இங்க நடத்தல. இது யார் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றார்கள் என்றால், there is a divine plan அப்படிங்கிறார் பகவான். இந்த புவி சார்ந்த பரிணாமத்தை நடத்துவது த மாஸ்டர் ஆஃப் எவல்யூஷன் என்று பரம்பொருளை பற்றி குறிப்பிடுகின்றார். ஸோ ஒரு டிவைன் பிளான் தான் அனைத்தையுமே இங்கு செயல்படுத்துகின்றது. இந்த உலகத்தில் எவ்வாறு செயல்படுத்துகின்றது? நாம் உலகத்தில் காணக்கூடிய அவ்வளவு முரண்பாடுகள், குழப்பமான தோற்றங்களின் மூலமாகத்தான் இந்த இறைவனுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன அப்படிங்கிறார். ஸோ இறைவனுடைய திட்டம் நிறைவேற்றப்படுகின்றன, இம்மிடியட்டா நம்ம உடனே என்ன கேட்போம் அப்படின்னா, ஏன் இவ்வளோ போராட்டம், எவ்வளோ அமைதியற்ற நிலை, எவ்வளோ பொய்யான விஷயங்கள், தீமைகள் நடக்கின்றன என்று கேட்போம். அவைகளின் மூலமாகத்தான் அந்த இறைவனுடைய திட்டம் செயல்படுகின்றது என்று பகவான் கிளாரிஃபை பண்றார். இதன் மூலமாகத்தான் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சாதனை நடத்தப்படுகின்றது அப்படிங்கிறார். பன்முகத்தன்மை கொண்ட சாதனை அப்படிங்கிறார். மெனி சைடட் அச்சீவ்மெண்ட். இந்த மெனி சைடட் அச்சீவ்மெண்ட் புவியில தான் சாத்தியம். இது எதற்காக இந்த பன்முகத்தன்மை கொண்ட சாதனை இங்கு நடக்கின்றது என்றால், நம்முடைய ஆன்மனினுடைய வளர்ச்சிக்காக என்று குறிப்பிடுகின்றார். டுவர்ட்ஸ் which the soul's growth
அந்த சைக்கிக் பீயிங்கினுடைய வளர்ச்சி அதன் மூலமாகத்தான் நடைபெறுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, இயற்கையினுடைய முயற்சி, நம்முடைய ஆன்மனினுடைய முன்னேற்றம், இயற்கையினுடைய அந்த முயற்சி, இவைகள் எல்லாமே நாம் பார்க்கக்கூடிய அந்த பன்முகத்தன்மை கொண்ட சாதனையின் மூலமாகத்தான் வழி நடத்தப்படுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இதுதான் நம்ம பேராகிராஃப் 31 லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்த்தோம்.